24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கை ஒட்டி மேற்கு வாசல் கதவு 37 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட உள்ளது. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட உயரமாக இருப்பதால் மேற்கு வாசல் எப்போதும் அடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கந்த சஷ்டி நாளில் நடைபெறும் திருக்கல்யாணத்தின் போது மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் என சொல்லப்படும் நிலையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இதனிடையே வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள கோயில் குடமுழுக்கு விழாவுக்காக இந்த மேற்கு வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியே கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட உள்ளது. மேலும் சுமார் 30 அடி உயரம் கொண்ட மேற்கு வாசல் கதவுகள் மற்றும் சுற்றுப்புறச் சுவர்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மகளிர் நலப்பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.